தந்தை உயில் எழுதி வைக்காவிட்டாலும் சொத்தில் மகள்களுக்கு உரிமை உண்டு என்று உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த அருணாச்சலா என்பவர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் சொத்து பாக பிரிவினை தொடர்பான வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் ராமசாமி என்பவரின் அண்ணன் மாரப்பா கடந்த 1949ஆம் ஆண்டு இறந்துவிட்டதாகவும், மாரப்பாவின் மகளும் இறந்துவிட்ட நிலையில் அவரது குடும்ப சொத்துக்கள் அனைத்தும் தம்பி வாரிசான ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே சேரும் என உரிமை கோருவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் சொத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை என தெரிவிப்பதாகவும் கூறினார். 1956ஆம் ஆண்டு வாரிசு உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது என்பதால் அதற்கு முன்பாகவே மாரப்பா இறந்துவிட்டதால் அவருடைய தம்பி மகள்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டா என நீதிமன்றம் விளக்கமளிக்க வேண்டும் என கோரினார். இந்த வழக்கை பல கட்டங்களாக விசாரித்த நீதிபதிகள் மாரப்பா இறந்ததுமே சொத்து முழுவதும் அவருடைய மகளான குப்பாயம்மாளுக்கு சென்றுவிட்டதாக தெரிவித்தனர். அவரும் இப்போது உயிருடன் இல்லாததால் தற்போதுள்ள சொத்துக்கள் அனைத்திலும் மாரப்பாவின் தம்பி மகன்களுக்கு மட்டுமின்றி அவருடைய மகள்களுக்கும் உரிமை உண்டு என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். மேலும் 1956ஆம் ஆண்டு வாரிசு உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாக இறப்பு ஏற்பட்டிருந்தாலும் தந்தை உறவு சொத்தில் மகள்களுக்கும் உரிமை உண்டு என நீதிபதிகள் உறுதிப்படுத்தினர். 1956ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து வாரிசு உரிமை சட்டத்தின் பிரிவில் 2005ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி மகள்களுக்கும் சொத்துரிமை அளிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பெண் சொத்துரிமை சட்டத்தின் சாராம்சங்கள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் மணிமாறன். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்க அந்த பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சா போதும். அந்த திருமணத்தப்போ அப்பா அம்மாவை பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். அதை தாண்டி இருக்கிற சொத்துல பெண்கள் உரிமை கோர முடியாது அப்படின்ற நிலை தான் இருந்தது. ஆனால் 1959ஆம் ஆண்டு ஒரு சட்டம் வருது, வாரிசு உரிமை சட்டம். அந்த சட்டம் வந்த பிறகு 1989, 2005, 2020ஆம் ஆண்டுகளில் இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டார்கள். இதில் குறிப்பாக 2005ஆம் ஆண்டு இந்த வாரிசு உரிமை சட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் 2005ஆம் ஆண்டு தானே வந்துச்சு. அதற்கு முன்பே பெற்றோர், அதாவது குறிப்பாக அப்பா இறந்து போயிட்டா அந்த பெண்கள் எப்படி உரிமை கோர முடியும் அப்படின்ற மாதிரி பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. அடுத்தடுத்த தீர்ப்புகள்லாம் வெளியாச்சு. நிறைவா உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படின்னா, தந்தை இருந்தாலும் இறந்தாலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளித்தாங்க. உயிலில் குறிப்பிடப்படாவிட்டாலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு, மகள்களுக்கு அதுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாகப்பிரிவினை பண்ணுறாங்க, உயில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு, உயில் எழுதி வைக்கலனா கூட ஒருவேளை உயிலில் மகளை குறிப்பிடாமல் எழுதியிருந்தாலும் கூட அவர்களுக்கும் அந்த சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு வாரிசு உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுகுறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் திருமிகு மதுவதனி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். ஏற்கனவே 2005ஆம் ஆண்டே திருத்தம் செய்யப்பட்டதுதான் சொத்துல பெண்களுக்கும், அதாவது மகள்களுக்கும் சம உரிமை உள்ளது என்பது குறித்து. 1956ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் சரி, அப்பவும் உரிமை இருக்கு. உயில்ல மென்ஷன் பண்ணலனாலும், குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட பெண்களுக்கு சம உரிமை இருக்கிறது என்பதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது. சமுதாயத்துல இப்ப சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய பார்வை? வணக்கம். பொதுவாகவே ஒரு சட்டம் வருது, அதுவும் பெண்களுக்கான ஒரு சட்டம் வருது, உரிமைகளை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னா இங்க சமூகத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிக்கலை நம்ம 2 வகையில பார்க்கலாம். இப்ப உச்சநீதிமன்றம் இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே 2020லயுமே ஒரு வழக்கில் மிக தெளிவாகவே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதை தெளிவுபடுத்தி இருக்காங்க. மீண்டும் இப்போது 1956க்கு முன்பே தந்தை இறந்திருந்தாலும் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை மீண்டும் மிக அழுத்தம் திருத்தமாக உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இதுல நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலே சமூகத்துல பொதுவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டங்கள் கொண்டு வருகிற போது சமூகத்தில் ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த சமூக கட்டமைப்புக்கும் சட்டத்திற்கும் எப்பயுமே ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டா, சமூக கட்டமைப்பு என்பது அந்த சமூகத்தில் யார் வலுவானவர்களோ, யார் வலிமையானவர்களோ
அவங்க பக்கம் இருக்கக்கூடியதுதான் சமூக கட்டமைப்பா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளாக இருந்தாலும் சரி, ஆண் தான் உயர்ந்தவர், ஆண்கள் தான் வலிமையானவர்கள், ஆண்கள் தான் அறிவானவர்கள், சொத்து வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி ஆண்களுக்கு தான் இருக்கு. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய சமூக மனநிலை, அந்த சமூக கட்டமைப்பு, இது எல்லாமே ஆண் வலிமையானவர்கள் என்பதற்காக அவர்களுடைய சார்பாக இயற்றப்பட்ட கட்டமைப்புகள். ஆனா சட்டம் என்பது அப்படி கிடையாது, அனைவருக்கும் பொதுவானது. அப்ப அந்த நீதி அப்படின்றது 3 வகையாக, சமூக நீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார நீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் நீதியாக இருந்தாலும் சரி, இரு பாலினத்திற்கு மட்டுமல்ல அனைத்து பாலினத்தவர்களுக்கும் அது பொதுவானது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த பாலின நீதி என்ற வகையில் தான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம அணுகணும். பொதுவாகவே பெண்கள் உரிமை குறித்த பிரச்சனைகளை எப்படி பார்ப்பாங்கன்னா, தனிப்பட்ட பெண்களுக்கான உரிமையாக, தனிப்பட்ட பெண்களுக்கான சிக்கல்களாக பாக்குறாங்க. அது கிடையாது, ஒரு சமூகத்தினுடைய சிக்கல். ஒரு சமூகத்திற்கே கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய உரிமைதான் பெண்களுக்கான சொத்துரிமை. இதை ஏன் நம்ம ஒரு சமூகத்திற்கான உரிமைன்னு சொல்றோம்னா, நல்லா யோசிச்சு பார்க்கணும். பெண்களே எங்களுக்கு சொத்துரிமை வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருந்திருக்கிறது. எப்பயுமே பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை. 1929 தான் முதலாக தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுறாரு, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னு சொல்லி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கண்டிப்பா வேணும்னு சொல்லி இந்து சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய முடியாமல், அதை சட்டமாக நிறைவேற்ற முடியாமல் போனதுனால தன்னுடைய அமைச்சர் பதவியவே ராஜினாமா செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி சமூகத்தில் இருந்த புரட்சியாளர்கள், சமூகத்தில் இருந்த தத்துவவாதிகள் எல்லாம் எதற்காக பெண்கள் சொத்துரிமைக்காக இவ்வளவு பேசினாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் பெரியார், அம்பேத்கர், இங்க இருந்த சமூக சீர்திருத்தவாதிகள், புரட்சியாளர்கள் எல்லாருமே பெண்கள் சொத்துரிமை திரும்ப திரும்ப வலியுறுத்தினாங்கன்னு சொன்னா, இது ஏதோ சாதாரணமாக பணமோ பொருளோ ஒரு நிலமோ சார்ந்த பிரச்சனை அல்ல. இது ஒரு பாலின நீதி சார்ந்த பிரச்சனை. பெண்கள் ஒரு சொத்தை அனுபவிப்பதற்கு தகுதியற்றவர்கள், பெண்களுக்கு தனியாக சுதந்திர உணர்ச்சி இல்லை என்பதை தான் திரும்ப திரும்ப இந்த சமூகம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி, இல்ல, பெண்கள் சொத்தை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் தான், பெண்களுக்கும் சுதந்திர உணர்ச்சி இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்மை நகர்த்தி இருக்கிறது. இந்த சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்பவும் அப்படியே தான் இருக்கா? இப்ப சம உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா பல இடங்கள்லயும் அந்த சமுதாய கட்டமைப்பின் காரணமாக இல்ல மகன்களுக்கு மட்டுமே கொடுக்கிறது, அந்த மாதிரியான மனப்பாங்கு, பெண்களால எதிர்த்து பேச முடியாத மனப்பாங்கு இன்றளவுக்கும் இருக்கிறதா பாக்குறீங்களா? நிச்சயமா இருக்கு. சிலர் பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிச்சயமாக இருக்கிறது. இன்னுமே கூட சமூகத்தில் அந்த மனத்தடை இருக்கு. 2 விதமான மனத்தடை. ஒண்ணு, நீங்க கேட்ட மாதிரி பெண்கள் ஒரு பக்கம் கூச்சப்படுகிறார்கள், நமக்கு சொத்து வேணும், உரிமை வேணும்னு கேட்க. இன்னொரு பக்கம் குடும்பங்களில் மகனுக்கு சொத்தை கொடுத்தால் போதும், மகளுக்கு ஏன் நினைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்துறோம்னு சொன்னா, சமூகத்தில் 50% இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2% கீழ்தான் நிலம் பெண்களுக்கான சொத்தாக, உரிமையாக இன்றைக்கு இருக்கு. 2021 50% இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2% கீழே தான் நிலம் சொந்தமா இருக்கு. அப்ப இது எந்த அளவிற்கு இவர்களுக்கு மனத்தடை இருக்குன்னா, ஒரு பொண்ணை என்ன படிக்க வைக்கிறோம், அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறோம், இதுக்கு இடையிலேயே குழந்தை பிறந்ததுல இருந்து காதணி விழா நடத்துறோம், திரும்ப அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சீர் கொடுக்குறோம், திருமணமான பிறகு அதுக்கு ஒரு சீதனம் கொடுக்குறோம், வரதட்சணை கொடுக்குறோம். இவ்வளவு கொடுத்த பிறகு பெண்களுக்கு ஏன் சொத்து என்று அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அப்பா அம்மாவும் கேட்பாங்க. இந்த பக்கம் பெண்கள் என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு இவ்வளவு செஞ்சிட்டீங்க, எங்களுக்கு போதும், சொத்து வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். இது 2மே ஆபத்தான போக்கு. ஏன்னு கேட்டா, முதலில் பெண்களை பொறுத்தவரை இது எங்களுக்கு சொத்து தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு இந்த சமூகம் தான் அவங்கள மாற்றி இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி இன்றைக்கும் அது இருக்கான்னு கேட்டா 100% இருக்கிறது. இன்னைக்கு கூட நமக்கு சொத்தில் சம பங்கு இருக்கிறது என்பதை உணராத பெண்கள் ஏராளம் இந்தியாவில் இருக்கிறார்கள். என்ன காரணம்னு கேட்டா, திரும்ப திரும்ப விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல இந்த சமுதாயம் பெண்கள் மேல கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு புரிஞ்சுக்கிறதா? 2மே. ஒண்ணு 2 காரணங்களுமே இருக்கிறது. ஒன்று, பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுக்கு காரணம் இந்த சமூக கட்டமைப்பு. 2மே காரிலேட்டட் ஆனது. ஏன் பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெண்களுடைய உரிமை பற்றி பேசுகிற போது அது கேலி பொருளாக தான் இருக்கு. நீங்க சீர் வாங்கிக்கிறீங்க, சீதனம் வாங்கிக்கிறீங்க, இதையும் ஆட்டைய போட்டு போறீங்களா என்ற மாதிரியான ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ரீதியில் தான்
பெண்களை வந்து இன்னமும் மட்டம் தட்டுறாங்க. அதனால இவங்களுடைய கான்சியஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஐயோ நம்ம சொத்து வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு இடத்தில் ஆண்கள் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை, இல்ல இது சலுகை, இது இலவசம்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அது தங்களுடைய ரைட், உரிமைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை, பெறப்பட்ட உரிமையை சலுகையாக நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு. இந்த இடத்துலதான் நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இங்க என்ன ஒரு மனநிலை இருக்குன்னு சொன்னா, பெண்கள் வந்து வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க, புகுந்த வீட்டுக்கு போறாங்க, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கும் இந்த குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய சொத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அந்த சமூக சிக்கல் தான் என்னன்னு கேட்டோம்னா, ஆண்களுக்கு இங்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரே வீடுன்றாங்க. ஆனா பெண்ணுக்கு மட்டும்தான் பிறந்த வீடு, புகுந்த வீடு. அந்த பொண்ணு அங்க புகுந்த வீட்டுக்குள்ள போன உடனே இந்த வீட்டோடு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதனால் சொத்துரிமை தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு வளர்ந்த நாகரிக சமூகத்தில் நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு அப்பாவை பையன் பாத்துக்கிறனால மகனுக்கு மட்டும்தான் சொத்து, அப்பா அம்மாவை மகன் பாத்துக்கிறனால மகனுக்கு மட்டும் சொத்துன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு வளர்ந்த நாகரிக அறிவியல் சார்ந்த சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு சொன்னா, 2 பேருக்குமே தங்களுடைய பெற்றோரை பார்த்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது என்ற எல்லைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போதுதான் பெற்றோருடைய சொத்திலே, தந்தையினுடைய சொத்திலே பெண்களுக்கும் சரிசமமான உரிமை இருக்கிறது, அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு பெண்களுக்கு வரும். தந்தையினுடைய சொத்துக்கள் மகள்களுக்கு முறையாக பிரித்து தரப்படுகிறதா? நடைமுறையில் சட்டம் முறையாக பின்பற்றப்படுகிறதா? விடை கொடுக்கிறார்கள் மக்கள். இது வரவேற்க தகுந்த விஷயமா தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஆண் குழந்தைகள் நடுவில் பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் வந்து 3 பெண் குழந்தைகள் 2 ஆண்மகன்கள் இருக்கிற இடத்துல பெண் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்து அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களால இன்னமும் வந்து நடைமுறையில சில வழக்குகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆண்மகன்கள் வந்து பெண்களுக்கு எதுக்கு சொத்து தரணும், அவங்களுக்கு இருக்கிறதுல ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பெண்களும் ஆணும் சமம் அப்படிங்கிற உரிமையை வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்ததா இருக்கு. ஏன்னா ஒரு சில குடும்பங்களை பார்த்தோம்னாவே ஆண் பெண் வேதம் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஆண்மகன்களுக்கு இருக்கிற உரிமை வந்து பெண் குழந்தைங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து ஆண்மகன்களுக்கு அப்பா கிட்ட இருந்த சொத்து கிடைச்சிருது, ஆனா பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வரைமுறையை மாத்தி இந்த வரவேற்க தகுந்த இந்த தீர்ப்பு வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறத கொண்டு மதிவதினி, பெண்கள் பேசினதையுமே நம்ம வந்து கேட்டிருப்போம். இப்போ பொதுவாக நம்ம பார்க்கும்போது பிற மாநிலங்கள், இப்ப கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல மருமக்கள் தாயம் அப்படின்லாம் வந்து பின்பற்றுவாங்க. ஒரு தந்தை இறந்துட்டாரு அப்படின்னா அவர்களுக்கு மகன் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவருடைய சகோதரிக்கு சென்று சேரும், அந்த சகோதரியினோட பையனுக்கு சென்று சேரும். அதாவது பெண்களே அந்த வந்து சீன்குள்ள வரமாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பின்பற்றப்படுது. மற்ற மாநிலங்கள்ல என்ன நிலைமை? இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமுதாய கட்டமைப்பு இப்படி இருக்குது, அதனால பெண்கள் இன்னும் இப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற நிலைமை தான் அனைத்து மாநிலங்கள்லயுமே இருக்கா? இது ஒரு நல்ல ஆழமான கேள்வி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் சொத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்ல. ஒரு நிலம் அப்படின்னா, நான் இதை முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள், அசையும் சொத்து அசையா சொத்தை பற்றிய புரிதல் வந்து பெண்களுக்கு ரொம்ப தூரம். இப்ப ஒரு நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நிலத்தை வந்து நான் அடைவதற்கோ இல்ல உரிமை கொண்டாடுவதற்கோ எனக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்றதை உணராதவர்களாக பெண்கள் இருக்காங்க. அதுதான் இத்தனை சிக்கலுக்கும் காரணம். அப்ப தமிழ்நாட்டில் தான் அதுன்னு கேட்டா கிடையாது. இன்றைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கேரளாவா இருக்கட்டும் இல்ல பிற மாநிலங்களா இருக்கட்டும், குறிப்பாக வட மாநிலங்களில் சொத்துரிமை பற்றிய விழிப்புணர்வு துளி கூட கிடையாது. இப்ப நீங்க போய் வட மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் கிட்ட உங்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு விழிப்புணர்வற்றவர்களாக மற்ற மாநில பெண்களும் இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியாக மைசூர்ல அப்ப வந்து சமஸ்தானமாக இருந்த போது முதலில் தமிழ்நாட்டுக்கெல்லாம் முன்னாடி மைசூர் சமஸ்தானத்தில் தான் பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்கலான்னு 1930களில் ஒரு சட்டமாக அன்றைக்கு இயற்றுறாங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த சொத்துரிமை குறித்த போராட்டம் என்பது 100 வருடத்திற்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு தொடர் போராட்டம். அந்த தொடர் போராட்டத்துல 65 வருடத்திற்கு முன்பாக 1956ல ஒரு சட்டம், அதற்கு பிறகு 2005ல அந்த சட்டம் திருத்தப்படுகிறது. இப்ப கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 16 வருடமாக முழுமையான ஒரு சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கிறது. அப்படி சட்டமே கொடுத்த போது கூட சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனத்தடை அந்த உரிமையை கொண்டாடுவதற்கான
முழு உரிமையை தரல. இப்ப பேசக்கூடிய பெண்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. எப்படி இந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்காங்க? எங்க அம்மாவோட புடவை எனக்கு இருக்கு, எங்க அம்மாவோட நகை எனக்கு இருக்கு, எங்க வீட்டுல கொடுத்த சீர் இருக்கு, சீதனம் இருக்கு, வரதட்சணை இருக்கு அப்படின்னு சொன்னா இது அனைத்தையும் நீங்கள் நிலத்தோடு ஒரு சொத்தோடு ஒப்பிட முடியாது. இந்த புரிதலை தான் நாம் மீண்டும் மீண்டும் பெண்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னு கேட்டா இந்த பொருளாதார விடுதலை அப்படின்றது பெண்கள் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு மிக தேவையான கருவியாக இருக்கு. எப்படின்னு கேட்டோம்னா, முதலில் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும், அதற்கு பிறகு இப்பொழுது நியூக்ளியர் ஃபேமிலி, இனி வரக்கூடிய காலங்களில் இருவர் மட்டும் வாழக்கூடிய சூழல்கள் அமையலாம். எல்லாத்திற்கும் மேலாக இங்கே சட்டப்படி அனைவருமே இண்டிவிஜுவல் தான், தனிப்பட்டவர்கள் தான். அப்ப இப்ப மதிவதனினா ஒரு தனிப்பட்ட ஒருவர் தான். இந்த தனிப்பட்ட ஒருவருக்கு சொத்து என்பது மிக முக்கியமானது, பொருளாதார விடுதலை என்பது மிக முக்கியமானது. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியதுல ஆண்களுக்கு சொத்து என்பது அடையாளமாக இருக்கிற போது அது ஏன் பெண்களுக்கு இருக்கக்கூடாது? ஆண்கள் எந்த ஆணுமே என்னுடைய சொத்தை கூடன்னு அண்ணன் தம்பிகள்கிட்ட போய் கெஞ்சி கேட்க மாட்டாங்க, அப்பா கிட்ட போய் கெஞ்சி கேட்க மாட்டாங்க. சொத்துல எனக்கு பங்கு இருக்கா இல்லையா என்று அதட்டலாதான் கேட்பாங்க. ஆனால் பெண்கள் மட்டும்தான் இதை திரும்ப திரும்ப தயங்கி ஏதோ கூச்சப்பட்டு இது கேட்பதற்கே தகுதி இல்லை என்று நினைக்கிறாங்க. இந்த சிக்கலை நிச்சயம் நாம் போக்க வேண்டும். அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு நல் வாய்ப்பாக அதில் சட்டத்திலேயே தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சட்டம் எவ்வளவு முன்னோக்கி சென்றாலும் சரி, சமூகம் அதற்கு ஏற்றவாறு மாறாவிட்டால் எத்தனை சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே நம்மை போன்றவர்களுடைய கடமை என்பது, ஒரு ஊடகத்தினுடைய கடமை என்பது, பெண்களுக்கு எந்த அளவிற்கு சொத்துரிமை தேவை, அவசியம், சொத்தை பயன்படுத்துவதிலும் சொத்தில் உரிமை கொண்டாடுவதற்கும் பெண்கள் எவ்வளவு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட உரிமைக்காக இனி போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதான் அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. விழிப்புணர்வு பெண்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் தேவை, இந்த சமுதாயத்திற்கும் தேவை. பல்வேறு விதமான கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு மதிவதனி.